கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேவ செய்தி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2 தியானிப்போமானால், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துடைய இரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம இந்த வேத வசனத்தில் என்ன தியானிக்கிறோம் என்றால், இது யார் எழுதினார் என்றால் பவுல் எழுதுகிறார். பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது, கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது எழுதுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டுமா, சோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும், திருவசனம் சொல்லும்படியான வாசல்களை திறந்தருளும்படியாக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டுமா? நம்ம எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், தேசத்தில் பார்க்கிறோம், அநேக பிள்ளைகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். நம்ம தேசம் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள், துக்கத்தோடு இருக்கிறார்கள், துயரத்தோடு இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கிறோம், எத்தனையோ பிள்ளைகள் வியாதியினால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம், என்னென்ன காரியங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிற கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காகலாம் நம்ம ஜெபிக்க வேண்டும். தேசம் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்க வேண்டும். எல்லா காரியங்களுக்காகவும் நாம் ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், திருவசனத்தை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வசனம் இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய வசனத்தை கொண்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம வசனத்தை கொண்டு ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ணி வசனத்தை கொண்டு ஜெபிக்கும் போது தேவன் கிரிகை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த பவுலுக்கு எப்படி தேவன் அற்புதத்தை செய்தாரோ, அந்த சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்த அந்த சங்கிலி கழன்று போகும்படி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அந்த சங்கிலி எல்லாம் அவிழ்ந்து போனது. அதே போல நம்மளும் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக கட்டவிழ்க்கும்படியாக நம்ம ஜெபிப்போம், ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிப்போம். சபை எங்கெல்லாம் இருக்கிறதோ சபையிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் வரும்படியாக நம்ம ஜெபிப்போம். தேவனுடைய நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம ஜெபிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்போம். அந்த பவுல் எப்படி ஜெபித்தாரோ அதே போல நம்ம ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த வேத வசனத்தை படியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.